Welcome to Special Meals. ரொம்ப குயிக்காக கேழ்வரகு மாவில் செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இன்னைக்கு ஸ்பெஷல் மீல்ஸில் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் ஜல்லடை வச்சு அதில் 1 கப் அதாவது 250 கிராம் கேழ்வரகு மாவு, 1 கப் கடலை மாவு, தேவையான அளவு உப்பு போட்டு சலிச்சு எடுத்துப்போம். இப்படி பண்ணுறதால மாவில் இருக்கிற சின்ன சின்ன கட்டிகள் உதிர்த்து விட்டுக்கலாம். சின்ன மாவு கட்டிகளோட எண்ணெயில் பொரிக்கும் போது அது வெடிக்கிற வாய்ப்புகள் இருக்கு. நம்ம சலிச்சு வச்சிருந்த மாவுல இருந்து 1 டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்து மிக்சியில் போட்டுப்போம். அதோட 1/2 டீஸ்பூன் ஓமம் போட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக திரிச்சுக்கலாம். ஓமம் நல்லா அரையலைன்னா நம்ம பிழியும் போது அச்சில் மாட்டி ஒழுங்காக பிழிய வராது. இந்த ஓம மிக்ஸ் எடுத்து வச்சிருந்த மாவில் கொட்டிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுப்போம். ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடுவோம். போட்ட எல்லா பொருட்களையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். முதல்ல நான் ஒரு 1/2 கப் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இன்னொரு 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன். நான் எடுத்த மாவுக்கு எனக்கு 1 கப் தண்ணி அதாவது 250 மில்லிலிட்டர் தண்ணி சரியாக இருந்தது. இப்போ கையால் நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவு கட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி கையில் ஒற்றை பதத்தில் தான் இருக்கணும். அப்போதான் எண்ணெயில் பிழியும் போது ஈஸியாக பிழிய முடியும். மாவு ரெடி. இப்போ நம்ம முறுக்கு கொள்ள ரெடி பண்ணலாம். இது அச்சோட உள்பக்கம், இது வெளிப்பக்கம். முறுக்கு குழல்ல போடும்போது அச்சோட உள்பக்கம் குழலுக்கு உள்ள வரணும். அப்போதான் முறுக்கு கார சேவ் அந்த மாதிரி ஏதாவது நம்ம எதை பிழிஞ்சாலும் அதோட டெக்ஸ்சர் ஸ்மூத்தாக வரும். இப்போ குழல்ல மாவை ஃபில் பண்ணிப்போம். பொரிக்க தேவையான எண்ணெய் சரியான சூட்டில் இருக்குதான்னு செக் பண்ணிப்போம். எண்ணெய் சூடாயிடுச்சு. மாவை இனி நம்ம பிழிஞ்சிடலாம். இந்த நுரை கொஞ்சம் அடங்குனதும் இதை அடுத்த பக்கம் மாற்றி போட்டு பொரிக்கலாம். நுரை அடங்கிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்பி போடும்போது இந்த மாதிரி 2 கரண்டிகளை யூஸ் பண்ணினா எண்ணெய் நம்ம மேலே தெரிக்காது. 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அடுத்த ஈடை பிழியறதுக்கு முன்னாடி எண்ணெயில் உதிர்ந்து கிடக்கிறத எல்லாத்தையும் எடுத்துடணும். மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த எல்லா மாவையும் இந்த மாதிரி பிழிஞ்சிடலாம். கடைசியாக ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை பொரிச்சு அதோட சேர்த்துடலாம். கிறிஸ்பியான கேழ்வரகு ஓமப்பொடி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்பெஷல் மீல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.